அடுத்ததாக நாங்கள் பேசுவதற்கு இந்த தொழிலாளர் தினத்தில் அழைக்கிறோம் சண்முகதாசன் கற்க நிலையத்தின் முற்போக்குவாதியும் மூத்த எமது தோழருமான சானா நடராசா அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயக்கங்கள் மார்க்சிய இயக்கம்தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மார்க்சிசம் என்று சொல்லக்கொண்ட கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லப்பட்டவர்களால் முதல் தொழிலாளி வர்க்கத்தை இனங்கண்டது. அதுவரையில் தொழிலாளிகள் மக்களோடு மக்களாகத்தான் இருந்தார்கள். இன்றைக்கும் தொழிலாளர்களை என்று கூறப்படுவது மிக குறைவு. மக்கள் என்ற சொல்லுக்குள் எல்லோரையும் அடக்கி விடுவார்கள். மக்களுக்காக என்று சொல்லிக்கொண்டு போவார்களுடைய தொழிலாளர்களை புறம்பாக தொழிலாளர்களுக்காக வரையறுக்கப்பட்ட நியதிகளையோ விதிகளையோ அவர்களுடைய தாக்கங்களையோ அல்லது அவர்களுடைய வரலாறுகளையோ புறம்பாக எடுத்து கூறி மக்கள் மத்தியிலே அல்லது ஜனங்கள் மத்தியிலே விரிவாக கூறுவது குறைவு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 20ஆம் நூற்றாண்டு 19-20ஆம் நூற்றாண்டுகள் கடந்த காலங்களிலே அதாவது 12 மணித்தியாலம் 15 மணித்தியாலம் வேலைகள் செய்து கொண்டிருந்த காலங்களிலே விவசாயிகளோ தொழிலாளர்களோ தோட்ட தொழிலாளர்களோ யாருமே மணித்தியால கணக்காக வேலை செய்து கொண்டிருந்த காலத்திலே 8 மணித்தியால வேலை கோரி சிக்காகோ நகரிலே நடந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சூடு வாங்கி இறந்தார்கள். இன்று வரை எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற கணக்கு தெரியாது. ஆனால் அதில் 8 போலீசாரர் மட்டும் இறந்தது தெரியும். அது மட்டும் இன்று வரை கணக்கில் இருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரியாக இறந்த நிகழ்வு தான் எங்களுடைய மேதின நிகழ்வாக அன்று தொழிலாளர்கள் கொண்டாடினர். அன்றுதான் தொழிலாளர்கள் இனங்காட்டப்பட்டார்கள். அதாவது மக்கள் மத்தியில் தொழிலாளர்கள் என்கின்றது ஒரு புறம்பான ஒரு சேர்வையான கூட்டம். இந்த கூட்டத்துக்கான சில தாக்கங்கள் இருக்கின்றன, சில அடக்குமுறைகள் இருக்கின்றன, சில வரி விதிப்புகள் இருக்கின்றன. அவற்றை இனங்கண்டு கூறியது மார்க்சிசவாத கருத்துக்களும் கம்யூனிஸ்டுகள் சோசலிஸ்டுகளுடைய கூற்றுகளும் தான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மேதின ஊத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று மேதினம் கொண்டாடப்படுவது உண்மையில் தொழிலாளி வர்க்கத்துக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு செயல்பாடு. ஆனால் இந்த செயல்பாடு இலங்கையில் தொடங்கியது 44ஆம் ஆண்டு முதல் இலங்கை சமசமாஜ கட்சி தொடக்கிய தொழிற்சங்கத்தின் மூலமாக இலங்கையில் முதல் தொடங்கப்பட்டது. அன்று தொடங்கிய அந்த போராட்டங்கள் அன்று மக்கள் மத்தியிலே தொழிலாளர்கள் மத்தியிலே தொழிற்சங்க ரீதியாக நடத்தப்பட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக இன்று வரை வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றிருந்த தொழிற்சங்கங்களோ அன்றிருந்த போராட்ட அமைப்புகளோ இன்று இல்லை. ஏனெனில் தொழிலாளி வர்க்கத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தொழிலாளி வர்க்கத்தை உடைப்பதற்கு முதலாளித்துவம், அதாவது முதலாளிமார்களோ அல்லது தொழில் வாங்குபவர்களோ அல்லது ஆளும் வர்க்கம் என்ன செய்யும்னா தொழிலாளிகளோடு சந்தோஷமாக கதைக்கும். எதிர்த்து பார்த்து போராடி கொண்டிருக்கும், அழிக்கும், சுடும், எல்லா விதமான அட்டகாசங்களையும் புரிந்த பிறகு அந்த தொழிலாளி வர்க்கத்தை அடக்க முடியாது என்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து தங்களுடைய காரியங்களை செய்வார்கள். இது நீங்கள் இனிமேல் படங்கள்லேயும் பார்த்திருப்பீர்கள். முதல் அடக்குவார்கள், அப்புறம் அடக்கையிலாட்டம் நண்பர்களாகி அந்த நண்பர்கள் மாதிரி நடித்து தொழிலாளிகளை அளிக்கிற ஒரு பழக்கம் இருக்கின்றது. அந்த ரீதியிலே 44-45 இலங்கையில் தொடங்கிய தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு நண்பர்களாகி நூற்றுக்கணக்கான தொழிற்சங்கங்கள் இலங்கையிலே உருவாகிவிட்டன. அதனால் உண்மையான தொழிலாளி வர்க்க சங்கங்கள் எது, சரியான கட்சிகள் எது என்றது பரவிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் தொழிலை எடுத்தோம்னா பெருந்தோட்டங்களிலே ஆரம்ப காலத்தில் 48, 49, 50ஆம் ஆண்டுகளிலே 52ஆம் ஆண்டு முல்லோயா தோட்டம் முதல் தொடங்கியது. அன்று கோவிந்தனும் கிருஷ்ணன் என்ற தொழிலாளிகள் முதலாக சூடு வாங்கி இருந்தார்கள். அதற்கு பிறகு முல்லேரிய திட்டம் தோட்டத்திலே போராட்டம் நடந்தது. அவ்வாறு தொடங்கி பிறகு நடைசெய்யருடைய காலத்திலே போராட்டம். இந்த போராட்ட காலங்களில் எல்லாம் 5, 6, 7 என்ற பெயரிலே தொழிலாளர்கள் சூடு வாங்கி இறந்த சரித்திரம் இருக்கின்றது. அந்த சரித்திரங்கள் தான் நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இலங்கை சோசியலிச கட்சி இந்த மே தினத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது.